ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேவையானது மட்டும் வளவளன்னு இல்லாமல் முக்கியமான ஏரியாஸ் மட்டும் பார்ப்போம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் போய் லக்ஷ்மிகாந்த் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இட் வில் பி மோர் தேன் எனஃப். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிவிஷன் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளீஸ் டோன்ட் ஈட் அன்ராப்டு டாஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிமோனிக் பார்த்தோம். பி ஃபார் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஒருவேளை நிமோனிக் பார்க்கல அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி வீடியோ அதுதான், தயவுசெய்து அதை பார்த்து வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பி ஃபார் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அண்ட் டி ஃபார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ் அண்ட் இ ஃபார் equality in opportunities of public employment, U for untouchability abolition, T for title abolition. ஆர்டிகல் 14 என்ன சொன்னது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், சட்டம் எல்லாமே ஈக்குவலா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. ரெண்டுமே இந்த ஆர்டிகல் 14 வந்து எல்லாத்துக்கும், இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ், ஏலியன்ஸ் எல்லாத்துக்குமே பிரிட்டிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வந்து நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏ இருந்து எடுத்திருக்கோம். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், ஒன்று வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூகே, ஆரிஜின், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஒன்று வந்து நெகட்டிவ் கான்செப்ட், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் கான்செப்ட். எதனால நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம்னா, சட்டத்தின் முன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஓகேங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க, யாரு அதிகமான தூரம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு அப்படின்னு நான் சொல்றேன். அதுல போட்டிடுறது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம், லயனு, டைகரு, சீட்டா, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதற்கப்புறம் ஒரு ஈகிள். இது எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி ஒரே ஒரு சட்டம் என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் வர்றீங்களோ அவங்களுக்கு பரிசுப்பா அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது வந்து நெகட்டிவ் கான்செப்ட். ஏன் அப்படின்னா, இங்க ஃபிஷ், ஈகிள் இவங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஓடுற எபிலிட்டியே கிடையாது, எப்படி அவங்களோட வைப்பீங்க? ஓகேவா? திஸ் ஒன், இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ்ங்கிறது யூஎஸ்ஏ இருந்து எடுத்து, இட் இஸ் அ பாசிட்டிவ் கான்செப்ட். ஏன் அப்படின்னா, இங்க வந்து அன்லைக் பீப்புள் அன்லைக்கா ட்ரீட் பண்ணலாம். விச் மீன்ஸ், இப்போ வந்து ரிசர்வேஷன் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சமம் தான். ஆனா ஒரு 30% சீட்ஸ் வந்து நாங்க ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்காக அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் அப் பண்ணி விடுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டா இருந்தாலும் ஈக்குவலா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அது அப்படி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14ல எல்லாரும் ஈக்குவல் சொல்றோம். ஆனா சில பேருக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு, அப்புறம் கவர்னருக்கு. இவங்க வந்து எந்த கோர்ட்லயுமே போய் பதில் சொல்ல தேவையில்லை. இவங்க வந்து ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றாங்க, ஒரு சட்டத்தை சைன் பண்றாங்க. அதனால ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடந்துச்சு சொசைட்டில அப்படின்னா, நீங்க தானே சைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்குலாம் நீங்க அவங்கள இழுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க சைன் பண்றதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பீப்புள்ஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிய சிஎம் அண்ட் பிரைம் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் சைன் பண்றாங்க. ஸோ அபிஷியல் கெப்பாசிட்டியில அவங்க பண்றதுக்கு எதுக்குமே நீங்க வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்ளை பண்ண முடியாது. அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அவங்க ஆஃபீஸ் டேர்ம்ல நீங்க வந்து கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அரெஸ்டோ ஜெயிலையோ நீங்க வந்து அவங்க பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அரெஸ்டோ ஜெயிலோ பண்ண முடியாது. ஈவன் நீங்க சீஃப் மினிஸ்டர் கூட சம்டைம்ஸ் இது வந்து ஜெயில் பண்ணலாம் சில லாஸ் படி. ஆனா பிரசிடென்ட்டையோ கவர்னரையோ நீங்க பண்ண முடியாது. அப்புறம் சிவில் ப்ரொசீடிங்ஸ், அவருக்கும் எனக்கும் ஒரு நில வாக்கிய தகராறு இருக்குங்க. ஒரு நிலம் வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு பக்கத்துல சிவில் ப்ரொசீடிங்ஸ், நிலம் வந்து நான் ஆக்கிரமிச்சிட்டேன், இல்ல அவர் ஆக்கிரமிச்சிட்டாரு, அவருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு, நான் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா 2 month ப்ரியர் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். அதுதான் சிவில் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. அடுத்து வந்து நம்ம சாதா மக்களுக்கு, நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர், ஓகேங்களா, ஒரு ட்ரூ ரிப்போர்ட் பார்லிமெண்ட்ல நடந்ததை, பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கிறத நீங்க வந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஈக்குவாலிட்டி உங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து இது எடுக்க முடியாது. அது பேர் என்ன, உங்களுக்கு எகெயின்ஸ்டா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வர முடியாது, லைபிலிட்டி கிடையாது உங்களுக்கு. இன்னொன்னு, எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ்க்கு வந்து ஈக்குவாலிட்டிக்கு எகெயின்ஸ்டா சில ப்ரொடெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹவுஸ்க்குள்ள, பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன பேசுறாங்க, இல்லைன்னா என்ன ஓட் பண்றாங்க, அதற்கு நீங்க கோர்ட்டு கூட கேட்க முடியாது. ஏன் இப்படி ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி ஸ்பீச் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அப்ப அவர் என்ன வேணாலும் பேசிக்கலாமா அப்படின்னா, அதற்கு சில கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னா, எத்திக்ஸ் கமிட்டி, ப்ரிவிலேஜஸ் கமிட்டி வந்து அவங்களுக்குள்ள வந்து, நீ அவர் தப்பா பேசினாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து அவங்க மேல டெசிஷன் எடுப்பாங்க, கோர்ட்டு கூட வர முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா இந்தியாவில் என்ன நடக்குதோ அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த
எக்ஸம்ஷன் அவங்களுக்காக. அடுத்து ஆர்டிகல் 31C. இப்போ வந்து டிபிஎஸ்பின்னு சில ரூல்ஸ் இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட்டை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான கைடு ரூலர்ஸ்க்கு. ஓகேங்களா? அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள், பாவர்ட்டி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சில செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பிடுங்கப்படும். அப்போ இந்த ஆர்டிகல் 14 அப்ளை ஆகாது. விச் மீன்ஸ் வென் ஆர்டிகல் 31C comes in, 14 will go out. அவ்வளவுதான். சிம்பிளா ஆர்டிகல் 14 பத்தின இன்னும் டவுட் பார்த்தாச்சு. அடுத்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15னா ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலிஜியன், பிளேஸ் ஆஃப் பர்த், செக்ஸ் அண்ட் காஸ்ட். இந்த ஒரு 5 இதுல ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஸ்டேட்னா யார் யாரு அப்படிங்கிறதுக்கான மீனிங் போனதுலேயே சொல்லியிருக்கோம். ஆர்டிகிள் 12ல ஸ்டேட்னா யாரு அப்படிங்கிறத தெளிவா கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏரியாஸ்ல ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. கிளாஸ் 1. அடுத்து கிளாஸ் 2. இதே இதுதான் பிரைவேட்டும் பண்ணக்கூடாது. இந்த இதுல சிம்பிளா சொல்ல போனா ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, பிரைவேட்டா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும் யாருமே இந்த ரேஸ், ரிலிஜன், பிளேஸ், செக்ஸ், காஸ்ட் ஆஃப் பர்த்ல யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15க்கு வந்து பாத்தீங்க அப்படின்றால், இது இன்னொரு சொல்லிடுறேன். ஒன்லி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஒன்லி அப்படின்னா மற்ற டேர்ம்ஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். இப்போ வந்து ரேஸ், ரிலிஜன், மெரிட்ல டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டாக்டருக்கு படிச்சவங்களை மட்டும்தான் ஸ்டேட் வந்து டாக்டர் வேலைக்கு எடுக்க முடியும். அங்க போய் எனக்கு வந்து ஆர்டிகல் 15 இருக்கு, என்னை வந்து நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து மெரிட்ல தான் டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டாய்லெட்ஸ், வெல்ஸ், இந்த கிணறு, பொது கிணறுல எல்லாம் தண்ணி எடுக்கிற நீ வந்து இந்த ஜாதிக்காரன், நீ வந்து இந்த மதத்துக்காரன், நீ வந்து இந்த இந்த ஜெண்டரை சேர்ந்தவன், நீ பெண்களுக்கு இந்த இதுல வந்து கிணறுல தண்ணி எடுக்க முடியாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் ஆர்டிகல் 15. நீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்தது ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். நீங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவரை வந்து ரேஸுங்கிற ஒரு இதுல நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றீங்களா, இருங்க ஆர்டிகல் 15 எடுத்துட்டு வர்றேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன்லி அவைலபிள் டு சிட்டிசன்ஸ். எக்ஸம்ஷன். இதுல எக்ஸம்ஷன் என்னென்ன, இதுலயுமே சில இது இருக்கு. எக்ஸாம்பிள், விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் தோ அவங்க வந்து செக்ஸ் மூலமா இந்த இடத்துல மேல்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாலும், இப்போ வந்து சிம்பிளா சொல்ல போனா தமிழ்நாடுல பஸ் வந்து விமனுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டவுன் பஸ் எல்லாம். இங்க வந்து நீங்க வந்து நான் வந்து ஒரு மேல், எனக்கு வந்து ஒரு இந்த ஆர்டிகல் 15 படி இந்த இடத்துல நீங்க வந்து எகெயின்ஸ்டா போறீங்க, பயஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா அதுல எக்ஸம்ஷன் இருக்கு. விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஃபேவரபிளா சில ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், அது டிஸ்கிரிமினேஷன்ல இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக் பேக்வர்டு காஸ்ட், எஸ்சி எஸ்டிஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் லைக் ரிசர்வேஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வரலாம். அப்போ நீங்க வந்து எதுவும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி சோசியோ எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ் ஆர் சிட்டிசன்ஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லயுமே இந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷனுக்கும் இது வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து ஆர்டிகல் 15 வில் நாட் அப்ளை. அங்க டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தான், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் வேலை இருக்கு, அங்க எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். இதுவும் 16 சிட்டிசனுக்கு மட்டும் தான். 15, 16, 19, 29 and 30 எந்தெந்த பேஸ்ல நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எந்தெந்த பேஸ்ல, ரேஸ், ரிலிஜன், பர்த் பிளேஸ், காஸ்ட், டிசன்ட் அண்ட் செக்ஸ், இந்த ஏரியால நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படின்றால் மற்ற ஏரியாஸ்ல நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், மெரிட்ல நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இதோடைய மீனிங், சிம்பிள் டைரக்ட் மீனிங். ஓகேங்களா? இதற்கும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெசிடென்ஸ், இப்போ வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சில லாஸ் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வரலாம், ரெசிடென்ஸை கண்டிஷனா கொண்டு வரலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா, அது ஒரு கண்டிஷன். ஏன் அப்படின்னா நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்க பப்ளிக்கோட டேரக்டா இன்டராக்ட் பண்றீங்க. ஆனா யூபிசி படிச்சு கிளியர் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து கண்டிஷன் கிடையாது, இந்தியன் நேஷனலா இருந்தா போதும் அப்படிங்கிறது கண்டிஷன். பார்லிமெண்ட் தான் இந்த லா சொல்லுச்சு. அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸை எம்பவர் பண்றதுக்காக ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கொண்டு வரலாம். அப்போ வந்து நீங்க என்ன சொல்லக்கூடாது, எனக்கு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஏன் இந்த காஸ்ட்டை மட்டும் எம்பவர் பண்றீங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது. அதே மாதிரி 10% இடபிள்யூஎஸ் அவங்களுக்கும் சில லாஸ் கொண்டு வந்திருக்காங்க.
10% ஆஃப் த ஜாப்ஸ் வில் பி அலோகேட்டட் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நீங்க அங்க போய் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல 10% எதுக்கு அவங்களுக்கு ஒதுக்குறீங்க, எனக்கு இது ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டா போகுதுன்னா நீங்க கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு இன்கியூபன்ட் ஆஃபீஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்க் இல்லைன்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய அடுத்த நிர்வாக பொறுப்பு வந்து அந்த ரிலீஜன், ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை சார்ந்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணலாம். அங்க வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்டின், நான் வந்து ஒரு முஸ்லீமோட மாஸ்கை வந்து கவர்ன் பண்ணணும், எனக்கு ஈக்குவாலிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படிலாம் நீங்க கேட்க முடியாது. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. யூடினா அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் ஷுட் பி பேண்ட். அதுதான் கவர்மெண்டோட ஸ்டாண்ட், இந்த கான்ஸ்டியூஷனோட ஸ்டாண்ட். இது எங்கேயாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? அன்டச்சபிலிட்டினா இது இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அன்டச்சபிலிட்டி எங்கேயுமே சொல்ல கிடையாது. இந்த தீண்டாமை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயோ இல்ல லாலயோ கிடையாது. பிரைவேட் பப்ளிக் யாருமே இதை பண்ணக்கூடாது. இதற்கு எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா மேல எல்லாம் எக்ஸம்ஷன் பார்த்தோம், இதற்கு நோ எக்ஸம்ஷன். என்ன காரணத்துக்காகவும் நீங்க ஒருத்தரை அன்டச்சபிளா ட்ரீட் பண்ணக்கூடாது. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் டைட்டில். சில பேருக்கு இது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஜா, ராஜா, மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டில்ஸ் இருந்ததுனாலதான் இங்க வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாச்சு. மன்னருக்கும் கீழே இருக்க ஏழைகளுக்கும் பிரிவே ஏற்படுச்சு. அதனால இந்த டைட்டில்ஸ் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் விச் மீன்ஸ் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்டேட் யாருக்கும் டைட்டில் கொடுக்கக்கூடாது. அவர் ஃபாரினரா இருந்தாலும் சரி, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, அவார்ட்ஸ் கொடுக்கலாம், டைட்டில் கொடுக்கக்கூடாது. பட் மிலிட்டரி அண்ட் அகடமிக் டைட்டில்ஸ், மேஜர், மேஜர் ஜெனரல், டாக்டரேட், ப்ரொஃபசர் இப்படி எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இதை வந்து அவங்க உழைச்சு வாங்கினது. இந்த ஆர்டிகல் 18ங்கிற டைட்டில் எந்த டைட்டில் ப்ரோஹிபிட் பண்ணுதுன்னா, ஹெரிடிட்டரியா இந்த வாழையடி வாழையா வருது இல்லையா, மகாராஜா, யுவராஜா, அவருடைய பேரன், அவருடைய இது அப்படி வந்து வரக்கூடாது. அதே மாதிரி சிட்டிசன் மஸ்ட் நாட் ரிசீவ். இந்தியன் சிட்டிசனா இருந்துட்டு வெளிநாடு யூஎஸ்ஏல உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கக்கூடாது அந்த அவார்டை. இன்னொன்னு, ஃபாரினரா இருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து யூஎஸ்ஏ காரரு இங்க இந்தியாவில் இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே எல்ஐசி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரின் யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு அவார்டு தர்றாங்க. அவார்டு இந்த சென்ஸ் அவருக்கு வந்து ஒரு டைட்டில் தர்றாங்க அப்படின்னா அதையும் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இல்லாம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்தியன் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இல்லாம. அதே மாதிரிதான் இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க, ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் மெட்டா அப்படிங்கிற கம்பெனி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியால, யூஎஸ்ஏ வந்து அதற்கு உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் தருது அப்படின்னா இந்தியன் பிரசிடென்ட்டோடைய அப்ரூவல் இல்லாம நீங்க வந்து அதை வாங்கக்கூடாது. அப்போ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் அவார்டு தானே. நான் பார்த்திருக்கேன் அரசியல் தலைவர் எல்லாம் அவங்களுடைய பேருக்கு பக்கத்துல போட்டிருக்காங்களே அப்படின்னா இதெல்லாம் டைட்டில் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற மெரிட்டோரியஸ், மெரிட் பேஸ்டு அவார்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான தொண்டு ஆற்றிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட், அதற்காக கொடுக்கப்பட்டது தான் இது. ஓகேங்களா, ஆனாலும் அவர்கள் ப்ரிஃபிக்ஸாவும் சஃபிக்ஸாவும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்னு போட்டு அவங்க பேரை பெருசா போட்டிருப்பாங்க, அது குட்டியா இருக்கும். ப்ரிஃபிக்ஸாவும் சஃபிக்ஸாவும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான லா. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டிகல் 19 to 22 என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.